சகோதரர்கள் கொஞ்சம் பக்கத்தில் வாங்க. ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்டு எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். மறுமையை நினைவுபடுத்தக்கூடிய சில விஷயங்களை மத்தியில் பேசிக்கொண்டு இங்கே விட்டு நம்ம கலந்து செல்வோம். ஒவ்வொரு ஆத்மாவும் நிச்சயமாக மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் என்று அல்லாஹு தாலா இந்த தன்னுடைய வேதத்தில் இதை சொல்லி காட்டியிருக்கின்றார். இந்த உலகத்தில் நாமும் பிறந்திருக்கின்றோம், வாழுகின்றோம். இதே போன்று ஒரு நாள் நானும் நீங்களும் இந்த கபரிலே வைக்கப்பட்டு நம்முடைய உறவினர்களும் நண்பர்களும் நம்மை அடக்கம் செய்துவிட்டு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லப் போகிறார். இது யதார்த்தமான உண்மை, நாம் எல்லாம் உணர்ந்துதான் இருக்கிறோம். அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய சகோதரருடைய தாயார் பள்ளிவாசலுக்காக அதிகமாக சதக்கா செய்யக்கூடியவர்களாக, அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக தன்னுடைய வாழ்நாளில் இருந்திருக்கிறார்கள். அல்லாஹு தாலா இவருடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பானாக, இவருடைய கபரை விசாலமாக்குவானாக. இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மஹுல்லாஹ் ஒரு முறை இப்படிதான் ஒரு ஜனாசா தங்களை கடந்து செல்லும் பொழுது அவர்கள் தங்களுடைய தோழர்கிட்ட கேட்குறாங்க, இந்த ஜனாசாவிற்கு மீண்டும் ஒரு முறை இந்த உலகத்தில் வருவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படுமா? என்ன கேட்குறாங்க பாருங்க. இந்த உலகத்தில் ஒருத்தர் ஜனாசா ஆயிட்டாங்க, திருப்பி மறுபடியும் இந்த உலகத்தில் வர்றதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்குறாங்க. அப்போ கூட இந்த தோழர் எல்லாம் சொல்றாங்க, எப்படி மரணிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அவர்களுக்கும் இந்த உலகத்திலும் இருக்கக்கூடிய எல்லா உறவுகளும் துண்டிக்கப்பட்டு விட்டது, எப்படி திருப்பி வருவாங்க? வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த இமாம் ஹசன் பஸ்ரி கேட்குறாங்க, அப்படி அவங்க இந்த உலகத்துக்கு திரும்பி வந்தாங்கன்னு சொன்னா, நல்லா கேளுங்க, அந்த உலகத்தில் அவங்க மீண்டும் திரும்பி வந்தாங்கன்னு சொன்னா, மௌத்தா போயிட்டாங்க, மௌத்தினுடைய அந்த வேதனையெல்லாம் அவங்க பார்த்துட்டாங்க, சக்கராத்தினுடைய வேதனையெல்லாம் பார்த்துட்டாங்க, மறுபடியும் இந்த உலகத்திற்கு அவங்க திரும்பி வந்தாங்கன்னு சொன்னா எப்படி இருப்பாங்க? அவங்க அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறக்கூடியவர்களாக இருப்பாங்க. அல்லாஹ் எதை ஏவினானோ அதை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. அல்லாஹ் எதை விட்டு தவிர்த்து கொள்ள சொன்னானோ அதை விட்டு தவிர்த்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. அன்பிற்கினியவர்களே, இமாம் ஹசனுல் பஸ்ரி சொல்றாங்க, இவர்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படாது. ஆனால் இங்க இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் அந்த வாய்ப்பு தரப்பட்டிருக்கு. இந்த நொடியை அடையிறதுக்கு முன்னாடி, இந்த கபரிலே அடக்கம் செய்யப்படுவதற்கு முன்னாடி அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை அவன் எப்படி வாழ சொன்னானோ அப்படி வாழ்ந்து மன்னிக்கக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கேட்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத் இத்தகுல்லாஹ். ஈமான் கொண்ட மக்களே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், மறுமைக்காக எதனை முற்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் என்பதை நினைத்து நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். பாருங்க, மரணித்து விட்டோம் என்று சொன்னால் இன்றைக்கு எவ்வளவோ இளம் வயது மரணங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். எவ்வளவோ இளம் வயது மரணங்கள், பைக்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி எத்தனையோ பேர் இறந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் நமக்கு தவணையை தந்திருக்கின்றான், அவனை அஞ்சி வாழ்வதற்காக, அவனை வணங்கி வாழ்வதற்காக நமக்கு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றான். இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக, மறுமைக்காக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக, மறுமையை நினைத்து மஹ்ஷருடைய மைதானத்தை நினைத்து கொஞ்ச நேரம் நம்மளால வெயில நிக்க முடியல. பாத்தீங்களா எவ்வளவு வேர்க்குதுன்ட்டு? இந்த வெயில நம்மளால தாங்க முடியல. சூரியன் 1 மைல் தூரத்தில் இருக்கும் மஹ்ஷருடைய மைதானத்துல எப்படி இருக்கும் பாருங்க. தரையெல்லாம் சுடப்பட்ட ரொட்டியை போன்று இருக்கும். மனிதர்கள் எல்லாம் தங்களுடைய வியர்வையில் மூழ்கி இருப்பார்கள் பாவத்தின் காரணமாக. சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு நிலை யோசிச்சு பாருங்க. எல்லாரும் அங்கதான் நிக்க போறோம். மஹ்ஷருடைய மைதானத்தில் நம்ம ஒவ்வொருவரும் அங்கு நிக்கத்தான் போகின்றோம். அல்லாஹ்வுடைய விசாரணை இருக்கிறது. ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. ஒரு அணு அளவு நன்மை செய்தாலும் அன்பிற்கினியவர்களே, சாதாரண ஒரு கண்காணிப்பின் கீழே நம்ம இருக்கிறோம்னு நினைக்காதீங்க. நம்முடைய கழுத்திலேயே ஒரு சிப் மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அல்லாஹ் தஆலா அதனை அமைத்து இருக்கின்றான். நாளை நம்முடைய எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்தும். மக்களுக்கு மத்தியில் மறைந்திருந்து சில காரியங்களை செய்திருப்போம், யாருமே பார்க்கல நம்ம நினைச்சிருப்போம். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான், அல்லாஹ் கணக்கெடுத்துக் கொண்டிருக்கின்றான். அதை நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக நமக்கு வெளிக்காட்டுவான். மறுமை என்று ஒன்று இருக்கிறது. நாம் எல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறோம், ஆனால் அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கின்றோமா? நாம் விரும்பிய அடிப்படையில், என்னுடைய மனம் எதை கூறுகின்றதோ அந்த அடிப்படையில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் மரணம் வரும். ஒரு நொடி முந்தவும் செய்யாது, ஒரு நொடி பிந்தவும் செய்யாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எதிர்நோக்கியவர்களாக இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மறுமையை நோக்கிய பயணமாக, மறுமையினுடைய ஒரு நாள் நம்மை விட்டு கழியுதுன்னு சொன்னா மௌத்துக்கு ஒரு நாள் நெருங்கிட்டு இருக்கிறோம் என்பதை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். அந்த மறுமையை பயந்து, அந்த மறுமையினுடைய அந்த அமளிகள் எல்லாத்தையும் பயந்து அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடியவர்களாக, எல்லா காரியங்களிலும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த கபரிலே வைக்கப்பட்டு நாம் எல்லாம் சென்ற பிறகு இந்த கபர் வாசியில்ட்ட கேட்கப்படும், மன் ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யார் என்று கேட்கப்படும். அந்த நேரத்தில் ரப்பி அல்லாஹ், என்னுடைய இறைவன் யார் என்று தெரியுமா? இந்த அகிலங்களை எல்லாம் படைத்து பரிபாலித்திருந்தானே அந்த அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன் என்று சொல்லணும்னு சொன்னா, இந்த உலகத்தில் வாழும் பொழுது அந்த இறைவனுக்கு யாதொன்றையும் இரையாக்கி விடக்கூடாது.
யாரையும் இணையாக்கி விடக்கூடாது. இணை வைத்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் அந்த கேள்விக்கு நம்மளால பதில் சொல்ல முடியாது. சாதாரணமாக நினைத்துக் கொண்டு நம்முடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ் அல்லாதவரிடம் கேட்டோம் என்று சொன்னால் அந்த இடத்தில் மன் ரப்புக்க என்று சொல்லப்படும் பொழுது, கேட்கப்படும் பொழுது நம்மால் பதிலளிக்க முடியாது. மன் நபியுக்க, உன்னுடைய நபி யார்? உன்னுடைய நபி யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தில் வாழும் பொழுது வாயளவில் சொல்லிவிட்டு நான் எப்படி வாழணும் என்று நினைத்தனோ அந்த அடிப்படையில் வாழாமல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் என்னை எப்படி வாழ சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நான் வாழ்ந்தேன் என்று சொன்னால் மன் நபியுக்க என்று கேட்கும் பொழுது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நம்மளால் கூற முடியும். மா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் என்ன? உன்னுடைய மார்க்கம் என்ன? அன்பிற்கினியவர்களே, இஸ்லாமுடைய மார்க்கத்தை நாம் பேணி பாதுகாத்துக் கொண்டோம் என்று சொன்னால், அதைத்தான் நான் பின்பற்றுகிறேன் என்று சொன்னால், அது என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியிலும் அது பிரதிபலிக்க வேண்டும். இஸ்லாம் என்னை எப்படி வியாபாரம் செய்ய சொன்னதோ அந்த அடிப்படையில் என்னுடைய வியாபாரம் இருக்க வேண்டும். இஸ்லாம் என்னுடைய மனைவிக்கு எந்த கண்ணியத்தை தர சொன்னதோ அந்த கண்ணியத்தை தர வேண்டும். இஸ்லாம் என்னுடைய பெற்றோர்களுக்கு எந்த கண்ணியத்தை தர சொன்னதோ அந்த கண்ணியத்தை தர வேண்டும். சமூகத்துக்கு மத்தியில் நான் எப்படி வாழ சொன்னதோ, இந்த இஸ்லாம் என்னை எப்படி வாழ சொல்லுகிறதோ அந்த அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அந்த கேள்விகளுக்கு நம்மால் பதில் சொல்ல முடியும். அன்பிற்கினியவர்களே, அதனுடைய தயாரிப்பினோடு யார் புத்திசாலி தெரியுமா, யார் அறிவாளி தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் மறுமைக்காக தன்னை தயார்படுத்திக் கொள்கிறானோ அவன்தான் உண்மையான அறிவாளி என்று சொன்ன அடிப்படையில் அன்பிற்கினியவர்களே, நம்முடைய வாழ்க்கையை மறுமையை நோக்கியவர்களாக, மறுமையை எதிர்பார்த்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையை கடப்போமாக. மரணிக்கும் பொழுது யா ரூஹத் தய்யிபா, ஈமான் கொண்ட திருப்தி அடைந்த ஆத்மாவே இந்த உடலை விட்டு வெளியே வா என்று அழைக்கக்கூடிய அந்த மலக்குமார்களை அல்லாஹ் தன் மனைவிக்கும் தருவானாக. இங்கு வந்திருக்கக்கூடிய இந்த தாயாருக்காக நாம் அனைவரும் இங்கு நின்று சிறிது நேரம் பிரார்த்தனை செய்து அவருடைய கபருடைய வாழ்க்கைக்காக, பிறகு இருக்கக்கூடிய அந்த மக்ஷருடைய வாழ்க்கைக்காக அல்லாஹ் தஆலாவுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து இவர்களுக்கு சொன்ன சொர்க்கத்தை தருவானாக என்று பிரார்த்தித்து கலைந்து செல்லுமாறு உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.